ராம்குமார் அந்த ரயில் நிலையத்தின் தலைமை அதிகாரி. அந்த ரயில் நிலையத்திற்கு வந்து போகும் அனைத்து ரயில்களையும் சரியாக கவனிப்பது அவருடைய கடமையாகும். ஒருமுறை அவரை ஒரு புதிய ரயில் நிலையத்திற்கு மாற்றிய பின் அவர் அங்கு செல்லும் போது வேகமாக ஒருவன் ஓடி வந்து அவரை இடித்தான். அடா யாரப்பா நீ இங்க என்ன பண்ற? ஓடி போயிடுப்பா. நான் தான்ப்பா இந்த ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர். நீ யாருப்பா? ஐயா நான் வாட்ச்மேன். இங்க ஓடுங்க அந்த பூத ரயில் வரப்போகுது. அவன் கூறி கூட முடிக்கவில்லை. தூரத்திலிருந்து ஆரன் சத்தத்துடன் ஒரு ரயில் ஸ்டேஷனுக்குள் நுழைய ஆரம்பித்தது. வெகு பழங்கால நீராவி இஞ்சுடன் சுக் சுக் சத்தத்துடன் அந்த ரயில் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது. ராம்குமார் அந்த வாட்ச்மேனுடன் அங்கிருந்த ஒரு பெஞ்ச் பின்னால் மறைந்து கொள்கிறார். அப்போது அந்த பழங்கால ரயில் அங்கு வந்து நிற்கிறது. அதிலிருந்து பல விசித்திரமான சத்தங்கள் வருகின்றன. யாரோ கத்துகிறார்கள், யாரோ அழுகிறார்கள், யாரோ சிலர் சிரிக்கிறார்கள். அதிலிருந்து இறங்கும் பயணிகளை கண்ட ராம்குமாருக்கு குழப்பமும் பயமும் ஏற்பட்டது. இறங்கியவர்கள் சிலர் பூதமாகவும், சிலர் சூனியக்காரியுமாகவும், சிலர் எலும்புக்கூடாகவும் இருந்தனர். சிலவற்றுக்கு தலையில்லை, சிலவற்றுக்கு கைகள் இல்லை, சிலவற்றுக்கு கால்கள் இல்லை. இவை பிளாட்ஃபார்ம் மீது இறங்கி நடனமாட ஆரம்பித்தன. எங்க இருக்க நாம பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த ஸ்டேஷன் ஒரு பயங்கர சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது போன்று இருந்தது. அப்போது அந்த என்ஜினில் இருந்து ஒரு பயங்கர பூதம் இறங்கியது. அதற்கு சிகப்பு கண்களும் பெரிய பெரிய பற்களும் இருந்தன. ஒரு கையில் கபாலமும் மறு கையில் நீண்ட பாம்பும் இருந்தன. ஓஹோ, நீங்கெல்லாம் வெளியே வந்துட்டீங்களா? சரி சரி, உள்ள போங்க, பிரயாணம் இன்னும் முடியல. இப்போது அந்த அனைத்தும் கிடுகிடுவென அந்த பாம்பின் வயிற்றுக்குள் சென்று அடங்கின. திரும்பி பார்த்தால் அவைகள் அனைத்தும் ரயிலில் உள்ளே காணப்பட்டன. திடீர்னு ஒரு மின்னல் போன்ற வெளிச்சம் வந்தது. அதன் பின் அந்த ரயில் அங்கிருந்து மாயமாகிவிட்டது. வாட்ச்மேன், இதெல்லாம் என்னப்பா? ஐயா பல வருடங்களுக்கு முன்பு ஒரு பயங்கர விபத்து இந்த ரயிலுக்கு ஏற்பட்டது. அதுல பல ஆயிரக்கணக்கானோர் அநியாயமா இறந்து போயிட்டாங்க. அப்போலேருந்து ஒவ்வொரு அமாவாசை ராத்திரிக்கும் இந்த ரயில் இப்படி வருது ஐயா. ராம்குமார் அடுத்த நாள் அனைத்து ரயில் நிலைய ஊழியர்களையும் அழைத்து பேசுகிறார். நாங்க கூட கேள்விப்பட்டோம், ஆனா இதுவரை பார்க்கல சார். அப்படியா? சில பல நாள் கழித்து ராம்குமார் ஒரு நாள் இரவு ஸ்டேஷனை சுற்றி வந்து கொண்டிருந்தார். எப்படி இருக்கீங்க ஐயா? நான் நல்லா இருக்கு. நீ எங்கப்பா இருக்க? பகல்ல உன்னை பார்க்கவே முடியல. அதை விடுங்க ஐயா, இன்னும் 2 நாள் கழிச்சு அமாவாசை வரப்போகுது. அந்த ரயிலை எப்படி சமாளிக்க போறீங்க? ராம்குமார் அங்குள்ள ஒரு முனிவரை கண்டு இது குறித்து பேசுகிறார். அவரும் அமாவாசை என்று ஸ்டேஷனில் மந்திர பூஜை செய்ய தொடங்கினார். வந்த ரயில்களில் இருந்து எதுவும் கீழே இறங்க முடியவில்லை. அந்த என்ஜின் பூதத்தாலும் இறங்க முடியவில்லை. அது கத்தத் தொடங்கியது. என்ன பண்ற நீ? எல்லாத்தையும் நிறுத்து. அப்போது வாட்ச்மேன் வந்து கூறுகிறான். சார் சிக்னல் கொடுங்க, சீக்கிரம் ரயில் போட்டோம் இங்கிருந்து. முனிவரும் அதற்கு ஆமோதிக்கவும் சிக்னல் தருகிறார் ராம்குமார். ரயிலும் அங்கிருந்து சென்று விடுகிறது. அது மட்டுமல்ல, அந்த வாட்ச்மேனும் மாயமாகிறான்.